காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திமுகவும் இடம்பெற்றிருந்தது. அப்போது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா பதவி வகித்தார். ராசாவின் பதவிக்காலத்தில் 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததால் மத்திய அரசுக்கு ரூபாய் 1.76 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக இந்திய தணிக்கைத்துறை தெரிவித்தது. இது இந்திய அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கனிமொழி உள்ளிட்ட 16 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் டெல்லி பாட்டியாலா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி விசாரித்தார். விசாரணை அடிப்படையில் அனைவரும் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் சென்ற 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கிலிருந்து திடீரென அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். ஊழல் வழக்கிலிருந்து விடுதலையான கனிமொழியையும் ராசாவையும் திமுகவினர் வரவேற்று பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திமுக தலைவர் ஸ்டாலின் நேரில் மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று பொன்னாடை அணிவித்து இருவரையும் பாராட்டி வரவேற்றார். இது மக்கள் மத்தியில் முகசுளிப்பையும் கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த வழக்கிலிருந்து அவர்களை விடுவித்தது செல்லாது என்று கூறி சிபிஐ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சென்ற 2018ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் சென்ற 2024ஆம் ஆண்டு மே மாதம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் மேல் விசாரணை நடத்தப்போவதாக அறிவித்தது. மேலும் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உகந்ததுதான் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இது பரபரப்பை ஏற்படுத்தினாலும் 2024 மக்களவைத் தேர்தலை அடுத்து விசாரணை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் மீண்டும் மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடத்த வேண்டும், விசாரணை நடைபெறும் தேதிகளை அறிவிக்க வேண்டும் என சிபிஐ சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் மார்ச் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணை தொடங்கி நடைபெறும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் 2G வழக்கில் சிபிஐயின் மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடைபெறவுள்ளது. மேலும் இந்த வழக்கு குறித்த தீர்ப்பு ஜூன் 2025க்குள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் திமுகவின் மத்திய அதிகாரத்தை பயன்படுத்தி மோடி செய்து அரசின் வருவாயை கோடானு கோடி கொள்ளையடித்த ராஜா மற்றும் கனிமொழி ஆகிய எம்பிகளின் பதவிகள் தகுதி நீக்கம் செய்யப்படும் என்றும் அவர்கள் மறுபடியும் திஹார் ஜெயிலில் அடைக்கப்படக்கூடும் என்றும் அவர்கள் ஜெயில் பயணத்துக்கு தயாராக இருக்கலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறிப்பாக திமுகவின் உயர்மட்ட தலைவர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.